ஆந்திர ஆந்திர அவருடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் தான் செய்த தவறையும் அவர்கள் அரசாங்கம் செய்த மிகப்பெரிய தவறாக இருக்கின்ற லட்டு பிரச்சனையிலே அவர்கள் செய்த தவறை மறைப்பதற்காக ஆர்எஸ்எஸ்னுடைய ஏஜென்ட்டை போல செயல்படுகிறார். ஆர்எஸ்எஸ்காரர்கள் என்ன பேசுவார்களோ சங்கிகளுடைய மொழியை பேசுகின்ற பவன் கல்யாண் அவர்களை கண்டிக்கிறோம். தேவையில்லாமல் தமிழகத்தினுடைய பிரச்சனைகளை பற்றியும் இன்னொரு மாநிலத்தினுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவது என்பது நியாயமாக இருக்காது. தொடர்ந்து இப்படி பவன் கல்யாண் பேசி வருவது என்பது முதலிலே நடிகர் கார்த்தி அவர்களுடைய பற்றி பேசினார். இப்பொழுது தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சரை பற்றி பேசுகிறார். இது அபத்தமானது, இது அருவருக்கத்தக்கது. தன்னுடைய அரசியல் செய்வதற்காகவும் தன்னுடைய பிழைப்பை நடத்துவதற்காகவும் இப்படிப்பட்ட அரசியலை செய்கின்ற பவன் கல்யாண் அவர்களை கண்டிக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளுடைய முயற்சியை பாராட்ட வேண்டும். விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய முயற்சி என்பது பாராட்டப்பட வேண்டியது. அதுவும் குறிப்பாக போதை மற்றும் மது பழக்கம் என்பது மிகப்பெரிய அளவிலே கள்ளச்சாராயமும் பெருகி இருக்கும் நிலையிலே அவர் ஒரு முன்னெடுப்பை எடுக்கிறார். அதை இப்படி வன்மத்தோடு கொச்சைப்படுத்துவது என்பது அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய உள்ளுணர்வை காட்டுகிறது. அவருடைய அந்த வெறுப்புணர்ச்சியை காட்டுகிறது. அவர்கள் செய்தால் மட்டும் பாமகவை சார்ந்த டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மது ஒழிப்பை பற்றி பேசினால் அதற்கு இப்படிப்பட்ட பேச்சை பேசுவாரா என்பது நாம் கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறது. உங்களை பொறுத்தமட்டில் உங்களுக்கு பிடிக்கலனாலும் ஒரு நல்ல விஷயத்தை பண்ணுறவர்களை பாராட்டுவது தான் உண்மையான மக்கள் நலத்தில் உள்ள அரசியல் தலைவர்களுடைய பாங்காக இருக்கும். திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய இந்த பேச்சு என்பது வருத்தத்துக்குரியதாகவும் இருக்கிறது. அவருடைய இந்த பார்வை என்பது திருமாவளவன் அவர்களை கொச்சைப்படுத்துவதற்காகவும் சிறுமைப்படுத்துவதற்குமான நகைப்புக்குரியதற்கான முயற்சி என்பது தேவையற்றது. 100 நாள் வேலை திட்டத்தை 100 நாள் வேலை திட்டம் வந்து கொள்ளையடிக்கிற திட்டமாகவே இருக்குது. எந்த ஊராட்சியை பற்றி பேசுகிறார்கள் நீதிபதிகள் என்று தெரியவில்லை. இந்தியாவில் ஏறக்குறைய 10 கோடி குடும்பங்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கின்ற ஒரு உன்னதமான திட்டம் இந்த திட்டம். அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய காலத்திலும் தமிழகத்திலே டாக்டர் கலைஞர்களுடைய காலத்திலும் தொடர்ந்து இன்றும் ஏழை தாய்மார்களுடைய பலருடைய வாழ்வாதாரமாக இருப்பது. அதை ஏசிகம் அறையில் அமர்ந்து கொண்டு பலரும் இதை விமர்சிப்பது வழக்கம். அதை போல நீதியரசர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு தவறான தகவல் சொல்லப்பட்டிருக்கிறதா என்பது தெரியவில்லை. ஒரு குறிப்பிட்ட ஊராட்சி மன்றத்தை பற்றி பேசியிருந்தால் அது வேறு விதமாக இருக்கும். ஆனால் மொத்த திட்டத்தையும் இந்த பார்வை என்பது தவறாக இருக்கும். ஏனென்றால் இந்த திட்டம் என்பது ஏழ்மை ஒழிப்பதற்கான மிக முக்கியமான திட்டமாக பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு இது ஒரு சட்டமாக இருக்கிறது. இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக பல வகையிலே செக் அண்ட் பேலன்ஸ் என்று சொல்வார்கள், அது நடக்கிறது. கிராம சபையில் பேசுவதும் இருக்கிறது. இதை பலரும் எதிர்த்து வருகிறார்கள். சிலரும் எதிர்த்து வருகிறார்கள், பலரும் அதில் பயன்பட்டு வருகிறார்கள். இது ஏழைகளுடைய திட்டம். இந்த திட்டத்தை மேம்படுத்துவதற்காக நீதியரசர்கள் அதற்காக ஆலோசனை செய்தால் மிக அருமையாக இருக்கும். 27ஆம் தேதி அவருடைய அதிகமான உற்சாகத்திலே திரு புசி ஆனந்த் அவர்கள் பேசுகிறார். அவர்களை பொறுத்தமட்டிலே தமிழக வெற்றி கழகத்திற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். திரு விஜய் அவர்கள் ஒரு ஜனநாயக பாதையிலே கட்சியை தொடங்கி அதற்கு கட்சிக்கு மாநாடு நடத்துவது என்பதும் பாராட்டத்தக்கது. அவரை பொறுத்தமட்டிலே அவருடைய கொள்கைகளையும் அவருடைய நிலைகளையும் விளக்கட்டும். அவர் அரசியல் நிலை எடுக்கும் பொழுது அதை பற்றி காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை என்ன என்று சொல்லப்படும். இதைப்போல ஒரு அதிக உற்சாகம் மிகுதியால் பேசுகின்ற பேச்சுக்களுக்கு பதில் சொல்வது நியாயமாக இருக்காது.